ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் வெற்றிக்காக ஆத்மாவின் ஆற்றல் மேலும் நாடக கதாபாத்திரத்தின் ஆற்றலில் சமநிலையுடன் இருத்தல் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம். நாம் நாள் முழுவதும் ஈடுபடும் ஒவ்வொரு செயலும் ஆத்மா மற்றும் நாடக கதாபாத்திரம் என்கிற இரண்டு விஷயங்களும் இணைந்து ஒன்றாக வேலை செய்வதனால் சாத்தியமாகுகிறது. ஆத்மாதான் எஜமானர். அதுதான் நாடக கதாபாத்திரத்தை செயல்பட வைக்கிறது. ஆத்மா இல்லாமல் அந்த கதாபாத்திரம் செயல்பட முடியாது என்பது ஒரு ஆன்மீக உண்மையாக இருந்த போதிலும், நமது அன்றாட வாழ்க்கையில் எந்த கதாபாத்திரத்தையும் வகிக்கும் போது இந்த உண்மையை நாம் மறந்துவிடுகிறோம். மேலும் நமது முழு கவனமும் வகிக்க வேண்டிய நாடக கதாபாத்திரத்தில் விழுகிறது. அதை செய்வதன் மூலம் நமது தனிப்பட்ட அல்லது தொழில்முறை வாழ்க்கையில் அந்த கதாபாத்திரத்தின் வெற்றிக்கான நிகழ்தகவை குறைக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். கதாபாத்திரத்தை வகிக்கும் போது ஆத்மா மற்றும் அதன் வெவ்வேறு அம்சங்களில் நேர்மறையாக கவனம் செலுத்துவது நாடக கதாபாத்திரத்தை ஆத்ம சக்தியால் நிரப்புகிறது. மேலும் கதாபாத்திரத்தை வகிக்கும் போது அதன் வெவ்வேறு அம்சங்களில் கவனம் செலுத்துவது கதாபாத்திரத்தை நாம் பாத்திர சக்தி என்று அழைக்கக்கூடியவற்றால் நிரப்புகிறது. ஆத்மா மற்றும் நாடக கதாபாத்திரத்திற்கு இடையில் சமநிலையை நாம் உருவாக்க வேண்டியது அவசியமாகும். மேலும் நாடக கதாபாத்திரத்தில் வெற்றியை கொண்டு வருவதற்கு ஆத்ம பலம் மற்றும் நாடக கதாபாத்திரத்தின் பலம் இரண்டையும் பயன்படுத்துவதில் சமநிலையை உருவாக்க வேண்டும். நாடக கதாபாத்திரம் எந்த விதமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கடந்த ஒரு மாதமாக அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நீங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட், நீங்கள் செய்ய வேண்டிய தற்காலிக நாடக கதாபாத்திரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். உங்கள் குழந்தையின் வீட்டு பாடத்தை செய்து முடிப்பது, முழு குடும்பத்திற்கும் உணவு தயாரிப்பது, அனைவருடனும் சேர்ந்து தொண்டு செய்வது, உங்கள் கல்வியை முடித்து நல்ல பட்டம் பெறுவது, பள்ளி அல்லது கல்லூரியில் பாடநெறிக்கு அப்பாற்பட்ட செயல்பாட்டில் பங்கேற்பது, உணவு, உடற்பயிற்சி மற்றும் தூக்கம் ஆகியவற்றின் நல்ல திட்டத்தினால் உங்களது உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது போன்ற இன்னும் பல நடிப்பின் கதாபாத்திரங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. அத்தகைய எந்த ஒரு கதாபாத்திரமும் கீழ்கண்ட அம்சங்களில் சிலவற்றையோ அல்லது அனைத்தையுமோ உள்ளடக்கி இருக்கும். உடல், பல்வேறு பணிகள், மக்கள் அல்லது உறவுகளுடனான தொடர்பு, தகவல், தொழில்நுட்பம் போன்ற ஊடகங்கள், செல்வம் மற்றும் பிற பொருள்கள், நேரம், பாத்திரத்தை உருவாக்கும் அம்சங்கள் உட்பட கதாபாத்திரத்தின் தொடர்புடைய அனைத்தையும் பற்றிய ஞானம் முதலியன. இந்த அம்சங்கள் அனைத்தும் இயற்கையில் பௌதீகமானவை, நாடக கதாபாத்திரத்தை சரி செய்கின்றன. இந்த அனைத்து அம்சங்களின் ஆற்றல் சரி செய்யும் சக்தியை தன்னகத்தில் கொண்டிருக்கின்றன. அதை நாம் நாடக கதாபாத்திரத்தின் சக்தி என்று அழைக்கிறோம். இப்போது என்ன நடக்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளில் நாம் ஒரு கதாபாத்திரத்தில் அடியெடுத்து வைத்தவுடன் அந்த நாடக கதாபாத்திரத்தில் வெற்றியை ஈட்டுவது ஒன்றே நமது நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அதை அடைவதற்கு நமது முழு கவனமும் கதாபாத்திரத்தின் சக்தியை பயன்படுத்துவதில் விழுகிறது. ஆத்மசக்தி கொண்டிருக்கும் அளப்பெரிய ஆற்றலை புறக்கணிக்கிறது. மேலே குறிப்பிடப்பட்ட நாடக கதாபாத்திரத்தின் பல்வேறு அம்சங்களை நெறிப்படுத்துவதிலும் அந்த கதாபாத்திரத்தின் நல்வாழ்விற்காகவும் நாம் அதிகப்படியான நேரத்தையும் ஆற்றலையும் செலவிடுகிறோம். ஆத்மசக்தியை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்தினால் இந்த நோக்கத்தை இன்னும் சுலபமாக அடைய முடியும் என்பதை உணராமல் இருக்கிறோம். நாடக கதாபாத்திரத்தின் ஆற்றலை புறக்கணிக்க வேண்டாம். அதே நேரத்தில் ஆத்மசக்தி இல்லாமல் நோக்கத்தை அடையவும் முடியாது. அடுத்த 2 நாட்களின் செய்திகளில் ஆத்மசக்தியை உருவாக்கும் பல்வேறு அம்சங்களை பற்றி விளக்குவோம். ஓம் சாந்தி.